Hi friends, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா திஸ் தட் கிராமர் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஏற்கனவே. அதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணோம், அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது கீவேர்டுன்னு சேஞ்சுன்றதோட கீவேர்டு அது நான் அன்றைக்கி வந்து சொல்லியிருக்க மாட்டேன். அந்த கீவேர்டு இப்போ அது சொன்னோன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. அதனால் இப்போ அப்டேட் பண்ணலான் இருக்கேன். வாங்க டைரெக்டாக அப்டேட் பண்ணால் அது அப்டேட் ஆகலை. அப்டேட் ஆப்ஷன்ஸே இன்றைக்கி காட்ட மாட்டுது. ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி என்னான்னு தெரில, காட்ட மாட்டுது. அதான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கை எடுத்து அனுப்புகிறேன் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு யூடியூப்பில் போய்க்கணும். யூடியூப்பில் போயிட்டு என்னோடய சேனல் ஓப்பன் பண்ணோம். வெயிட் பண்ணுங்கள், டவர் கம்மியாக இருக்குது. இப்போ என்னோடய சேனல் ஓப்பன் பண்ணோன்னா சாம் பாலா அப்படின்னு போட்டிங்கன்னா வரும். அப்படி வரலைன்னா சாம் பாலா எஜுகேஷன் யூடியூப் சேனல்னு போடுங்க வரும். அப்படியே உங்களுக்கு வரலைன்னா வித் பலூன் லோகோன்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். சாம் பாலா எஜுகேஷன் யூடியூப் சேனல் வித் பலூன் லோகோ அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த லோகோவோட சிம்பிள் வந்து பலூன். அது பார்க்குறதுக்கு பலூன் மாதிரி உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, ஆனால் அது பலூன் தான். நான் அது லோகோ வந்து பலூன் வச்சுருக்கேன். எங்கள் பசங்க பலூன் விளாடி இருந்தாங்க. சரி, பலூன் லோகோ நல்லா இருக்கேன்னு சொல்லி அதான் லோகோவாக வச்சேன். அது ஒரு சென்டிமெண்ட்டாகவும் இருந்தது. நம்ம சேனல் வளர்கிறதுக்காக பலூன் மாதிரி ஊதிக்கிட்டே போகணும், வளர்ந்துக்கிட்டே போகணும், அதான் ஊத வளர்ந்துக்கிட்டே போகணுன்ற மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டாக சரி அந்த பலூன் லோகோவே இருக்கட்டும்னு சொல்லி வச்சேன். ஆனால் வளர்கிற மாதிரி தெரியல. நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணலை, பண்ணாதவங்களாம் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் தட் கிராமர் இதை போட்டிருக்கேன், இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது இதெல்லாம் ஸ்டார்டிங்காக ஒரு பிரச்சனை அதுதான் லாஸ்ட்டாக எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸசைஸ்னால் அதில் அந்த வீடியோ போய் பாருங்கள், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஆனால் இந்த வீடியோ அதில் சொன்ன மாதிரி அந்த சென்டென்ஸ் போட்டாலும் உங்களுக்கு சென்டென்ஸ் கரெக்டாக தான் வரும். ஆனால் என்ன கான்செப்ட்னால் திஸ்ஸுன்னா கிட்ட இருக்கிறது, நம்ம கிட்ட இருக்கிறதுலாம் திஸ்ன்னு சொல்லுவோம். தூரமாக இருக்கிறதுலாம் தட்டுன்னு சொல்லுவோம். தூரமாக இருந்து வர திங்ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்ஸோ ஏதோ ஒன்று திங்ஸு ஆப்ஜெக்ட்ஸு அந்த மாதிரி வந்துச்சுன்னா இது தூரமாக இருந்து வந்துச்சுன்னா அது தட்டுன்னு சொல்லுவோம். கிட்ட இருக்கிற திங்ஸோ ஆப்ஜெக்ட்ஸோ வந்துச்சுன்னா அது திஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் கீவேர்டு. அதை நான் அன்றைக்கி சொல்லலை, இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம். இப்போ இங்கே வந்து இப்போ நான் ஆனில் வச்சு பேசுனா நான் பேசுகிற வாய்ஸ் உங்களுக்கு கேட்காது, குறன்னு இருக்கும். அதனால தான் இது பாஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே காட்டுறேன். இந்த வீடியோ சரியாக தெரியாது உங்களுக்கு, அது திஸ்ஸா தட்டான்னு அந்த இது வேர்ட்ஸ் சரியாக தெரியாது. நீங்கள் பழைய வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ இந்த ஸ்மால் ஹேண்டு, சின்ன ஹேண்ட் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் பக்கத்தில் இருக்கிறதுக்காக அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அன்றைக்கி வந்து நான் அதை யோசிக்காத சொல்லிட்டேன், இன்றைக்கி தான் கவனிச்சேன். அதை ஸ்மால் ஹேண்ட் இருந்துச்சுன்னா திஸ்ஸு, பக்கத்துலேயே இருந்தால் இப்போ திஸ்ஸு பண்ணணும். இங்கே வந்து லாங்காக இருக்குது, ஃபேரு தூரமாக இருக்குது, லாங் ஹேண்டு கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ போய் பாருங்கள், இதில் சரியாக தெரியல, பழைய வீடியோ போய் பாருங்கள். லாங் ஹேண்டு இருந்துச்சுன்னா இப்போ அந்த சென்டென்ஸில் தட்டு வரும். தூரமாக இருக்குது, அது அங்கே இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அது இது பக்கத்துலேயே இருந்தால் இது யூஸ் பண்ணுவோம், திஸ். அதுதான் தூரமாக இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ண தட் யூஸ் பண்ணுவோம், அது அப்படின்னு சொல்கிறது தான். அதுதான் திஸ் ஆர் தட். அந்த மாதிரி தான் எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள். அந்த எக்ஸசைஸ் நான் இப்போ கீவேர்டு இதான் கான்செப்ட்டு. இந்த கிட்ட இருந்துச்சுன்னா திஸ். இப்போ திஸ் இஸ் மை பால், இது கிட்டே இருக்கனால திஸ் இஸ் மை பால்னு சொல்கிறோம். ஆனால் தட் இஸ் மை பால்னு சொல்லலாம். இதே பால் தூரமாக இருந்துச்சுன்னா தட் இஸ் மை பால் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான்
இந்த இதோட சென்டென்ஸோட கான்செப்ட்டு. இந்த திஸ் வர இடத்துல தட்டும் யூஸ் பண்ணலாம். இதே பால் கிட்ட இந்த ஹேண்டு வந்து லாங் ஹேண்டாக பிக் ஹேண்டாக வச்சு தூரமாக இந்த பாலை தூரமாக இங்கே இருக்க பால் இங்கே வச்சு கொடுத்துருந்து லாங்கு ஹேண்டு வச்சு கொடுத்துருந்தா இங்கே தட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே தட் இஸ் மை பால் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணால் சென்டென்ஸ் கரெக்டாக தான் வரும். பழைய வீடியோவில் அப்படி தான் மேக் பண்ணியிருப்பேன். திஸ் வர இடத்துல தட் யூஸ் பண்ணியிருப்பேன், தட் வர இடத்துல திஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரியும் பண்ணலாம். நான் இந்த ஹேண்டு பேசிக்கை யோசிக்கலாம் இன்றைக்கி. இந்த கான்செப்ட் எக்ஸசைஸே எது கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி எங்கே திஸ் வரணும் எங்கே தட்டு வரணும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கரெக்டாக நீங்கள் கெஸ் பண்ணி எழுதணும். இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் பிக் ஹேண்ட் இருந்துச்சுன்னா தட் யூஸ் பண்ணிக்கணும், ஸ்மால் ஹேண்ட் இருந்துச்சுன்னா திஸ் யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் கான்செப்ட்டு. அதோட ஐடென்டிஃபை இது என்னன்னா ஸ்மால் ஹேண்டுனா பக்கத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அதோட அர்த்தம் அதுதான். பிக் ஹேண்ட் இருந்துச்சுன்னா அது தூரமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ தூரமாகனா ஃபேராக ஃபேர்னா என்ன வரும், தட்டு வரும். கிட்ட பக்கத்துலேயே இருக்குதுன்னா அது வந்து திஸ்ஸு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இது திஸ்ஸு. அதுதான் கான்செப்ட்ஸு. அவ்வளோதான். ஓகே, வேறு எந்த சேஞ்சும் கிடையாது. மீதியெல்லாம் கரெக்ட் தான். அந்த பழைய வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கே புரியும். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் திருப்பியும் கிளியராக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், பாய். உங்களுக்கு வேறு எதுனா வீடியோ வேணுனாலும் சொல்லுங்கள். என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலும் அதுக்கு தனியாக நான் இது இன்னொரு யூடியூப் சேனலில் இது மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன், என்டர்டெயின்மெண்ட்டுன்ட்டு. அது வந்து அதில் போடுவேன் என்டர்டெயின்மெண்ட். உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணுனாலும் சொல்லுங்கள், எஜுகேஷன் வேணுனாலும்